بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. கண்ணியம் வாய்ந்த இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேர்வழி பெற்றோர் என்கிற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் எந்தெந்த பண்புகளை கொண்ட மனிதர்கள் எல்லாம் நேர்வழி பெற்றோர் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ரா, அதனுடைய 155, 156, 157 வசனங்களிலே அல்லாஹ் பேசுகிறான். وَلَا نَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் உயிர்கள், விளைநிலங்கள் இவற்றை சேதப்படுத்தியும் மனிதர்களை நாம் சோதிப்போம். பொறுத்து கொண்டவருக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லிவிட்டான், இந்த உலக வாழ்க்கையில் பொறுத்தவரையில் நமக்கு ஏற்படுகிற சோதனை என்பது நாமவே ஏற்றுக்கொண்டது கிடையாது. நாமே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சோதனையும் கிடையாது. இதை யார் ஏற்படுத்தியது? குர்ஆனில் இறைவனே சொல்லுகிறான், நான் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு வறுமை வரும், பசி வரும், உங்களது வியாபாரத்துல நஷ்டம் ஏற்படும், உங்களோட இருக்கக்கூடியவர்களுடைய உயிர்கள் பறிபோகும். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நபியே நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. என்ன நற்செய்தி? அவர்களுக்கு சுவனம் என்கிற ஒரு நற்செய்தியை இறைவன் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுகிறான். நம்ம சில பேர் சொல்றோம்ல, அந்த 10 சூரத்திற்கான நபி தோழர்கள், அவங்களை பொறுத்தவரையில உலகத்திலேயே அல்லாஹ் அறிவிச்சுட்டான் இன்னாரு சொர்க்கவாதின்னு. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு அது போன்ற ஒரு நற்செய்தி எல்லாம் இல்லையோ அப்படின்னு. ஆனா இந்த குர்ஆன் வசனம் பேசுகிறது உங்களுக்கும் இருக்கிறது. எப்போ அந்த நற்செய்தி இருக்கிறது? இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற பொழுது யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது. அந்த நற்செய்தி வந்தக்கூடிய அந்த மக்கள் எப்படி இருப்பார்கள்? அவங்களுடைய ரியாக்ஷன், ஒரு ஆக்ஷன் நடக்குது. என்ன ஆக்ஷனு? அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஆக்ஷன், ரியாக்ஷன். அதற்கு அந்த மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்? குர்ஆன்ல இறைவன் பேசுகிறான். அடுத்த வசனமே சொல்லுகிறது, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்ன இலைஹி ராஜிஊன். இது அப்படியே டோட்டலா மாறுபடுது. இந்த உலகத்துல நம்ம எந்த கருத்துல போயிட்டு இருக்கிறோமோ அந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை இங்கே இறைவன் அந்த மூமீன்கள் சொல்லுவார்கள்னு சொல்றான். பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படுற வறுமையின் பொழுது அவன் என்ன சொல்லுவான்? யா அல்லாஹ் நஷ்டமாயிட்டே, நீ பாக்கலையா, நீனே உருட்டியே, கை உருட்டியே அப்படிமா. அவங்க வீட்டுல ஒரு மௌத்தாயிடுச்சு அப்படின்னா, அல்லாஹ் கண்ணு இல்லையா, எங்களுக்கு ஏன் இப்படி சோதனை, நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு புலம்புறான். அப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு இன்னல் வந்தால் மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், புலம்புகிறவனாக, விரக்தி அடைகிறவனாக, கவலைப்படுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்லுகிறான், மூமீன்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். எப்படி இருப்பார்களாம்? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, எங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள். எப்படி பாருங்க, குடும்பத்துல ஒரு மௌத்து, எல்லாரும் வந்து கையை பிடிச்சு அழுவாங்க, கவலையில கண்கள்ல கண்ணீரை வெடிப்பாங்க. ஆனால் அந்த இழந்த அந்த குடும்பத்துடைய வார்த்தை எப்படி இருக்கும்னா, நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள், எங்களுக்கு உண்மை இல்லையே, அவன் கொடுத்தான் எடுத்துக்கிட்டான், தொழில் செய்யறோம் நஷ்டமாயிடுச்சு,
உடனே ஐயோ நான் அதை ஆஃப் பண்ணிருக்கலாம், இதை ஆஃப் பண்ணிருக்கலாம், நஷ்டம் ஏன் ஆச்சு, நான் ஏன் சிந்திக்காம போனேன் அப்படின்லாம் யோசிக்கல. நாங்கள் அல்லாஹ்விற்கு உரியவர்கள். நாங்க சில விஷயத்துல முன்னெடுப்போம், முயற்சி பண்ணுவோம், ஆனால் அதை வெற்றியை தருவதும் தோல்வியை தருவதும் அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அந்த மூமின்கள் சொல்வார்களாம், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள், அவனிடமே திரும்பி செல்பவர்கள். அப்படின்னா இங்க எதுவும் நிரந்தரம் இல்லை. சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், உலாய்க அலைஹிம் ஸலவாத்துஹும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன் உலாய்க ஹுமுல் முஹ்ததூன். இங்கதான் அல்லாஹ் அவனுடைய பதிலை தருகிறான். அவர்களுக்கே தமது இறைவனின் அன்பும் அருளும் உள்ளன. அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும்பொழுது கூட நாங்க அல்லாஹ்வுக்குரியவன் அந்த ஒற்றை வார்த்தை சொன்னா பாருங்க, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் பதில் தருகிறான். அவனுக்கு தான் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இருக்கின்றன. அது மட்டுமில்லை, அவர்களே நேர்வழி பெற்றோர். நம்ம அதைத்தான் யோசிக்கணும். நம்ம சில நேரங்களில் இன்றைக்கு மனிதனுடைய உள்ளத்துல ஏற்படுகிற ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? பொருளாதாரம், வறுமை, பயப்படுறோம். அந்த பயம் யாருக்கு வரும் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் வரும், நம்ம பார்வையில. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு வறுமையை பற்றிய பயம் வராதுங்கிறான். உங்களுக்கும் வருகிறது, எனக்கும் வருகிறது. இது நம்முடைய பார்வை. இறைவன் தனது திருமறையில் சொல்லுகிறான், அஷைத்தானோ ஈதுகுமுல் ஃபக்ர, ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை பற்றி அச்சுறுத்துகிறான். ஆனால் படைத்த இறைவனோ தனது அன்பாலும் அருளாலும் உங்களை அரவணைக்கிறான். இன்னைக்கு யாருக்கெல்லாம் வறுமை என்கிற அச்சம் வருகிறதோ அவர்கள் தான் தவறிழைக்கிறார்கள். ஒரு கடையில வேலைக்கு வாழ வைக்கிறோம், வேலை செய்யக்கூடிய நபருக்கு இவ்வளவு சம்பளம்னு தீர்மானிச்சிடுறோம். 500 ரூபா, 300 ரூபா, 200 ரூபான்னு அந்த தொழிலுடைய பறக்கத்தை பொறுத்து கொடுத்துடுறாங்க. ஆனால் அந்த பணியால் ஏன் அந்த கல்லாவிலே கை வைக்கின்றான்? அவனுக்கு வறுமையை பற்றிய பயம். இந்த சம்பளம் நமக்கு பத்தல, இதுல இருந்து ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எடுத்து நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம திருப்தி அடைஞ்சிடலாம், இன்னைக்கு வேலையை நம்ம சமாளிச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா அதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், சைத்தான் தான் உனக்கு வறுமையை பற்றி அச்சுறுத்தல கொடுத்தான். அந்த சைத்தான் தான் வயாமுருக்கும் பில் ஃபக்ஸாயி, உன்னை வெட்கக்கேடான காரியத்தை செய்ய வைக்கிறான். இன்னைக்கு விபச்சாரம் பண்றாங்கல்ல, பண்ணக்கூடிய மக்களுடைய பதில் என்னவா இருக்கும்? வயிற்று குழப்புக்கு பண்றோம், அதுக்கு வேலை பார்க்கலாமே, 10 வீட்டுல பாத்திரம் எடுக்கலாமே, ஏதாவது தொழில் செய்யலாமே, எவ்வளவோ பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு எத்தனையோ வாசல்கள் வழிகள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வெட்கக்கேடான காரியத்தை சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சமூகத்திலே மக்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் சைத்தானின் பிடியில் அவர்கள் தங்களை ஆக்கி கொண்டார்கள். அதுதான் அதுல நம்ம ரொம்ப கவனிக்கணும். இங்கே அமர்ந்திருப்பவர்கள் நாம் பலரும் தொழில் செய்கிறோம். நம்முடைய தொழிலில் நாம் இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்த வருமானம் ஹலாலா ஹராமா என்பதை தயவு செய்து உரசி பார்த்து விடுங்கள். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஹராம்னா நாங்க கோடி கோடியா சேர்க்கல பாய், ஏதோ ஒரு 5 ரூபா 10 ரூபா. இறைவனின் பார்வையில் கோடிகளும் ஒன்றுதான், ஒற்றை ரூபாயும் ஒன்றுதான், ஹராம் ஹராம் தான். ஆனா இன்னைக்கு நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, எத்தனையோ பேர் தொழில்களுக்கு ஆர்டர் எடுக்கிறோம், ஒப்பந்தம் போடுறோம், இந்த காசுக்கு இதெல்லாம் கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன், ஒரு படி பிரியாணியா இதெல்லாம் செஞ்சு கொடுப்பேங்கிறோம். கடைசியில எதையாவது ஒண்ணு குறைச்சி இதுக்கு அதை பொருளை மாத்தி கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு நாமே நம்முடைய வறுமைக்கு பயந்து ஏமாற்றுகிறோம். அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் ஹராம். ஒரு படி சோறுன்னு சொன்னேன், ஒரு படி சோறை கொடுத்துட்டேன், அது ஹலால் இல்ல. நான் சொன்னபடி அதற்கான எல்லாத்தையும் கொடுத்தேனா, அந்த கறியை போட்டேனா, இது ஒரு உதாரணம். இதை வைத்து நம்முடைய எல்லா தொழிலையும் உரசி பாருங்கள். நாம எதையெல்லாம் இன்றைக்கு வியாபாரம் செய்கிறோமோ அந்த வியாபாரம் ஹலாலா அல்லது ஹராமா? ஏன் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே சொல்லுகிறான், மூமின்கள் ஹராமான முறையிலே பொருளாதாரத்தை ஈட்ட மாட்டார்கள். நீங்களும் நானும் இனி ஒருபோதும் அது போன்ற வருமானத்தை ஈட்டிடக்கூடாது. எந்த சூழலிலும் நமக்கு வருகிற வருமானத்தை பற்றி கொஞ்சமாவது நம்ம சிந்திக்கணும். பொதுவாகவே இந்த வறுமைங்கிற ஒரு அச்சம் வருது இல்ல, அது ஏன் வருது?
காரணம் நம்ம எல்லோருமே நமக்கு மேல இருக்கிறவங்கள பாக்குறோம். அதுதான் பிரச்சனை. நம்மை விட செல்வத்தில் உயர்ந்திருப்பவர்கள், நல்ல வாகனம் வைத்திருப்பவர்கள், நல்ல வீடு வைத்திருப்பவர்கள், தொழில முன்னேறக்கூடியவங்க, அவங்களை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு ஏக்கம் ஏற்படுகிறது. அவங்களா எப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களுக்கு மேலே இருப்பவர்களை ஒருபோதும் பார்க்காதீர்கள், உங்களுக்கு கீழே இருப்பவர்களை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த நிலைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தன் குடும்பத்தார்களுக்கு எல்லாருக்கும் மத்தியிலையும் ஒரு மன வருத்தத்தோடு வீட்டை விட்டு விலகி தனக்கு இருக்கக்கூடிய ஒரு அறையில பரணியின் மேல் அமர்ந்து கொள்கிறார்கள். வேக வேகமாக இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒரு நபித்தோழர் கொண்டு போய் சேர்க்கிறார். உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன் மனைவியெல்லாம் கோவித்துக் கொண்டு பரணியின் மேலே அமர்ந்து விட்டார்கள், யாருடைய வீட்டிற்கும் குறிப்பிட்ட காலம் செல்வதாக இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் என்று சொன்ன உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, தன் மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ரெண்டு பேரையும் சொல்லி அவர்கள் மூக்கு மண்ணை கோட்டும். இந்த தூதரையே கோபப்படுத்தி வச்சுங்களா ரெண்டு சேர்ந்து அப்படின்னு கோபத்தோடு முதலில் தன் மகள் வீட்டுக்கு போறாரு. அங்க போய் நான் போய் கேட்பேன், அல்லாஹ்வுடைய தூதரை, அவருடைய கோபத்துக்கு நீதான் காரணம் தெரிஞ்சா உன்னை கழுத்தறுத்து போட்டுருவேன். வெறும் பதில மட்டும் சொல்லிட்டு வேகமா போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் பரணியின் மேலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஏணிப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏணிப்படியின் அருகிலே ஒரு கருப்பு நிற அடிமை இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் வந்திருக்கேன்னு சொல்லுங்க, கத்தாபுடைய மகன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. உமர்னு சொல்ல அவருக்கு அங்க கூச்சம், தப்ப நினைச்சுக்குவாரோ, சம்பந்தி வேற, மாமனார் சொல்லப்போனா மாமனார் வேற, நான் என் பிள்ளைக்கு வாதிட வந்திருப்பேன், என் பிள்ளைக்கா பேச வந்திருப்பேன் நினைச்சிருப்பாரு, நான் அவர்கிட்ட பேசணும்னு மட்டும் சொல்லுங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை மேலே ஏத்துங்கிறாரு. மேலே ஏறி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துவிட்டு அப்படியே அழுகிறார்கள், ஒன்றும் பேசவில்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுக்கிட்டாங்க, இந்த குடும்ப பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அழுகிறார் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உமரே ஏன் அழுகிறீங்க, அழுகை நிறுத்துங்கிறார். ஆனா பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சிருப்பாங்கன்னு பாருங்க. நம்ம உள்ளத்துல ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு பாயிலே படுத்திருக்கிறார், ஈச்சமர ஓலை பாய். அந்த பாயிலிருந்து படுத்திருந்தவர் இவர் வந்தது எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. முதுகெல்லாம் அந்த அச்சுகள். தலைமாட்டை பாக்குறாரு, இத்தகைய அந்த புல் இருக்கு பாருங்க, அந்த ஈச்சமர ஓலை வந்தக்கூடிய நாரையெல்லாம் கொண்டு சேர்த்த அந்த நாரையெல்லாம் துணிச்சு வச்சு ஒரு தலையணை, தலைமாட்டுக்கு அருகில கொஞ்சம் தண்ணீர், தலைக்கு அருகில சில பேரித்தம்பள துண்டுகள், கால்களுக்கு அந்த தரையை மூடுவதற்கு போர்வையோ அந்த விரிப்போ இல்லை, அங்கே இலைத்தலைகள். பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த கிஸ்ரா கைசர் அந்த மன்னர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? அவர்களும் அந்த மக்களால் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்களுடைய நிலையை பார்க்கிறோம். ஆனால் நீங்களோ இப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்ன மாத்திரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொன்ன வார்த்தை உங்களுக்கும் எனக்குமான வார்த்தை. இது ஏதோ ரசூலுல்லாஹ்வுக்கான வார்த்தை இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லுகிறார், உமரே அழுகையை நிறுத்துங்கள். அமா தர்லா அன் தகூன லஹுமுத் துன்யா வல் அனீல் ஆகிரா. எப்ப நீங்க சொல்லக்கூடிய அவங்களுக்கெல்லாம் இந்த உலகம், நமக்கு மறுமை தானே போ வாழ்க்கை, அதான உலகம், இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கிறீங்க, அமைதியா இருக்குன்றாங்க. ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு இறைவன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சோதனையை சகித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகிய ரோல் மாடல். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம், அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வாழ வைக்கிறான், என்ன கைவிட்டுட்டான். எப்படி ஒரு வார்த்தையை சொல்றோம் பாருங்க.
அதே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். ஏன் இதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ இந்த இஸ்லாம்லாம் முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பிரம்மாண்டமா வாழ்ந்துருக்காங்க, இன்னைக்கு இருக்கிற அரபிகள் அவங்க சாப்பிடுற சாப்பாடை பார்த்துட்டு ஒரு முழு கோழியை, முழு ஆட்டை, முழு ஒட்டகத்தை வச்சு சாப்பிடுறாங்க, அங்கெல்லாம் எல்லாம் செல்வந்தர்களா இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த செல்வந்தர்கள் வாழ்கிற பகுதியில தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 துணிதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. இங்கே நம்ம சபையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குறைந்தது 5 சட்டைகளுக்கு மேல்தான் இருக்கும் என்னுடைய பார்வையில். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அவருடைய மரணம் வரைக்கும் 2 Dress தான். அதுதான் ஜும்மாவுக்கும், அதுதான் பெருநாளுக்கும், அதுதான் மற்ற இடத்துக்கும், அதுதான் போர்க்களத்துக்கும், அதுதான் தன் மனைவியோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வெளி தருணங்கள்லையும், எல்லா தருணத்திலும். அப்படி ஒரு இறை தூதரே வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் திண்ணை தோழர்கள் மக்காவுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துவார்கள். பின் வரிசையில் அவங்க நிற்பாங்க. நிற்கக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் பல நாட்களாக உணவில்லாமல், நல்ல ஒரு தண்ணீர் இல்லாமல், பசியின் கொடுமையினால் ஒவ்வொருத்தரும் மயங்கி விழுகிறார்கள். இதை பார்த்த அந்த மக்கத்து காவிர்கள் பேசிக்குவாங்களாம், பைத்தியக்காரர்கள், நம்ம லாத்து உசாவை வணங்குகிறான்னு சொல்றோம், நம்ம கூட வந்தாங்கன்னா செல்வத்தோட இருப்பாங்க, இவங்க இந்த முகமது சொல்ற இந்த கோட்பாட்டுக்கு போய் எப்படி பசியில மயங்கி விடுறான் பாருங்க, பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி சப்தத்தோடு பேசுகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுகளில் அந்த வார்த்தை விழுகிறது. தொழுகை முடிக்கின்றார் அண்ணலம் பெருமானார். தொழுகை முடித்தவுடன் பின்வரிசைக்கு வருகிறார். அப்படியே அந்த பசியில் சோர்விலே அமர்ந்திருக்கிற அந்த தோழர்களுக்கு அருகிலே வந்து, என் அருமை தோழர்களே, உங்கள் நிலையை நான் அறிகின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் உங்களுக்கு தர இருப்பதை நீங்கள் எண்ணி பார்த்தால் இப்பொழுது இருக்கிற இந்த வறுமையை விட ஆல்ரெடி ரொம்ப கீழே இருக்கிறாங்க. நபிகளார் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் தர இருக்கிற அந்த பரிசை நீங்கள் எண்ணினால் இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த நிலையை விட இன்னும் வறுமையை கொடையா அல்லாஹ் என்று நீங்கள் பிரார்த்திப்பீர்கள். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா அல்லாஹ், நாங்க சகிச்சுக்கிறோம், நாங்க பொறுத்துக்கிறோம், இது என்ன, இது அழிய போற உலகம் தானே, சத்தியத்துக்காக நாங்க வாழ்ந்து சாகணும், அவ்வளவுதானே, எங்களுக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொடு என்று நீங்கள் கேட்பீர்கள். இஸ்லாத்த மாதிரிலாம் ஒரு நல்ல கவுன்சிலிங் உலகத்துல எதுவுமே இல்லைங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்வில எப்பெல்லாம் அவன் தளர்ந்து போவானோ அந்த நேரத்தில் அவனை பண்படுத்துகிறது. இது ஒண்ணுமே இல்லை, இது ஒண்ணுமே இல்லை, கவலைப்படாத. பெற்றோர்கள் எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நம்மை பெற்றெடுத்து, நம்மை பராமரித்து, நம்மை வளர்த்து, அவர்களது இறுதி காலம் வரைக்கும் நம் மீது அன்பு காட்டியதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அப்போ அந்த தாய் தந்தை உயிரோடு இருக்கும் பொழுது கூட நாம் அவர்களுக்கு சில நன்மைகளை செய்ய தவறி இருப்போம், அல்லது அன்றைக்கு செய்ய முடியாத ஒரு பொருளாதார சூழல் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் சரி செய்கிற வகையில நாம் நம்முடைய தாயின் பெயரிலோ அல்லது தந்தையின் பெயரிலோ அல்லாஹ்வுடைய ஆலயம் அமைவதற்காக நீங்கள் உங்களது பொருளாதாரத்தை கொடுத்தால், நாம் செய்கிற இந்த பொருளாதாரம் அவர்களே அல்லாஹ்வின் புறத்தில் உயர்த்தி விடுகிற, சுடகத்தின் பால் நகர்த்துகிற ஒரு கேடயமாக இருக்கும். அதற்கு இன்ஷா அல்லாஹ் நாம் ஒவ்வொருத்தரும் இயன்ற அளவுக்கு ஒத்துழைப்பை கொடுப்போம். உங்களது தவறிவிட்ட உங்கள் தாய்க்கோ தந்தைக்காகவோ நீங்கள் அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்து அதை அவர்களுக்காக நீங்கள் நிகழ்த்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா?
தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. சுத்தமான பசும்பாலில் செய்யப்பட்ட பன்னீர் மற்றும் குல்ஃபி இப்போது உங்கள் அருகில் உள்ள கடைகள் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டுகளில். சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் டீலர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுடைய பயணத்தை அல்லாஹ் காட்டினான்ல, மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்தார்கள். சென்று வந்த உடனேயே எப்பவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது போன்ற ஒரு சபை கூடியே நிற்கும். எப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்குள்ள போலாம் தான் அல்லாஹ்வே சட்டம் போட்டிருக்கிறான், தயவு செஞ்சு மனைவியோடு இருப்பாரு, குடும்பத்துல அவருக்கு சில வேலைகள் இருக்கும், தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. ஆனா வீட்டு வாசலுக்கு வெளியே வந்துட்டாங்கன்னா ஆல்ரெடி கொஸ்டின், இன்னும் பிற பிரச்சனைகள், தங்களுக்கு உள்ள கவலைகளை முறையிடுறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜுடைய பயணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு பெருங்கூட்டத்தை அமர வைத்திருக்கிறார். அப்பொழுது நபிகளார் அந்த சபையிலே சொல்கிறார், தலாக்கத்து ஃபில் ஜன்னா, எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பார்க்க வைத்தான், நான் எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்ஸர அஹ்லில் ஃபுகரா, அந்த சொர்க்கத்துல அதிகமான மக்கள் ஏழைகளாக பார்த்தேன். எப்படி இருக்கும் ஏழைகளுக்கெல்லாம்? சொர்க்கத்தை பார்த்தாங்களா? அந்த சொர்க்கத்துல ஏழைகள் இருந்தாங்களா? அப்படின்னா பிரச்சனை இல்லப்பா, எனக்கு அல்லாஹ் இங்க எதையும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த நிரந்தரமான சொர்க்கத்தை கொடுத்துருவானே அப்படின்னு மகிழ்ச்சி அடைந்தார்கள். அடுத்த நபிகளார் சொன்னார்கள், வத்தலகத்து ஃபின்னார், நரகத்தை பார்க்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தான், எட்டி பார்த்தேன். ஃபரஐது அக்ஸர அஹ்லின் நாஸ், அங்கே அதிகமாக பெண்களை பார்த்தேன். அதுக்கு ரசூல் விளக்கம் கொடுத்துட்டாங்க என்ன காரணம்னு. அப்போ சொல்லிவிட்டு அடுத்த நபிகளார் ஒரு சபையிலே சொல்லுகிறார்கள், ஏழைகளே அறிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அவன் தான் தடுமாறுவான். இஸ்லாம் ஒவ்வொருத்தரும் பல்ச பார்க்கும், இவனுக்கு என்ன பிரச்சனை, அவனுக்கு என்ன பிரச்சனை, இவன் எங்கெல்லாம் ஸ்லிப் ஆவான் என்று பார்த்து பார்த்து தான் படைச்சவனுக்கு தெரியாதா? நபிகளார் சொல்லுகிறார்கள், ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, செல்வந்தர்களுக்கு முன்பதாகவே சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடுவார்கள். என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவங்க ஏழையா இருந்தனால அல்லாஹ் அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்குள்ள அனுப்பிடுவானா? அவங்கள்ட்ட வேற எதுவும் சொல்றதுக்கு காரணம் இருக்காது. செல்வம் இருந்திருந்தால் அதை எப்படி செலவு பண்ணோம், எப்படி ஈட்டணும், எங்க சம்பாதிச்சோம், ஹலாலா ஹராமா, இங்க நம்ம ஜிஎஸ்டிக்கு எப்படி வேணா ஏமாத்திடலாம், வேற வேற டாக்ஸுக்கு என்ன வேணா, ஒண்ணும் இல்ல, ஆடிட்ல போய் 5 நிமிஷம் உட்காந்து ஆடிட்டர் இப்படி எல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்க டேலி பண்ணி கொடுங்கன்னா டேலி பண்ணிடுவாரு. எங்கெங்க எதை கொடுக்கணுமோ, எங்கெங்க எதை அடிக்கணுமோ எல்லாம் அடிச்சிருவாரு. மறுமையில் அங்க போய் முடியுமா? ஜகாத்து, பொருளாதாரம், சதக்கா, எப்படி ஈட்டின, ஹலாலு ஹராமு, எல்லா கேள்விகளும் இங்க இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். சொர்க்கத்திற்கு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் விசாரணையும் அதிகம் இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பண்படுத்திய விதம் நம்ம உள்ளத்துல ஏந்தணும். எவ்வளவு வறுமை வந்தாலும் நாம் தளர்ந்து விடக்கூடாது. அந்த வறுமை நமக்கு வருதுன்னா நாம காரணம் இல்லைங்கிற ஒரு மனதில் புரிஞ்சுக்கணும். நபிமார்களுக்கு இருந்துச்சுங்க வறுமை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சில நபிமார்களுக்கெல்லாம் அவங்க மட்டும் பட்டினி இல்ல, ஊரே பட்டினி. குர்ஆன்ல இறைவன் பேசுகிறான், தன் பிள்ளைங்கள்ட்ட விறகு காடுகள் இருந்து விறகுகளை எல்லாம் சுமந்து எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. பக்கத்து நாட்டுல போய் மன்னர்கிட்ட அரிசி பருப்பா வாங்கிட்டு வா. ஏன் தெரியுமா? அதை வாங்கிட்டு வந்தாதான் நானும் நீனும் இல்ல, நம்ம கிராமத்து மக்கள், நம்ம ஊர் மக்களே வாழ முடியும். அந்த ஒட்டுமொத்த ஊருக்காக உணவை கேட்டு விறகுகளை எடுத்து சென்றார்கள். வறுமை அவங்க, அல்லாஹ் சொல்றான், வறுமை அவங்களை பீடிட்டு பிடிச்சிச்சுங்கிறான்.
அதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் இருக்கு பாருங்க. ஒரு மனிதனுடைய இறுதி நேரம்ங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. நல்ல விதமா போய் சேர்ந்துடணும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடலால் அல்லாஹ் பல்வேறு சோதனையை கொடுத்தான், அதையும் சகித்துக் கொண்டார். வறுமையும் அந்த இடத்துல கொடுத்திருந்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் என் வீட்டில் இருந்து தீட்டப்படாத கோதுமைகளை, கொழுப்பு நீக்கப்பட்ட, வாசனை நீக்கப்பட்ட அந்த உருக்கிய கொழுப்பையும் நான் எடுத்து சென்றேன். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிற ஒரு யூதரிடத்தில் தமது கவச ஆடையை அடகு வைத்திருந்தார்கள். எப்படி கவச ஆடைங்கிறது எவ்வளவு முக்கியம். ஒரு மனிதர் போருக்கு போகணும்னா அது இல்லாம போக முடியாது. அதை வச்சுதான் தன் உடல்ல படக்கூடிய வெட்டு காயங்கள், அம்புகள் எல்லாத்தையும் அதுதான் தடுக்கும். அதான் ஒரு கேடயம், போர் ஆடை அப்படிங்கிறது. அந்த போர் கவச ஆடைய அல்லாஹ்வுடைய தூதரே, எப்பா இந்த இதை வச்சுக்க, எந்த அளவுக்குன்னா எந்த அளவுக்குன்னு அதனுடைய குவான்டிட்டியை அனசு அறிவிக்கிறாங்க. ஒரு சாவு கூட, ஒரு சாவுங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய கிலோ அந்த மாதிரி ஒரு சாவு அப்படின்னா 4 முத்துக்கள். 4 முத்து அப்படின்னா ஒரு நடுத்தரமான மனிதனுடைய கரங்கள்ல இப்படி அள்ளி இப்படி கொடுத்தா இது ஒரு முத்து. இப்படி 4 முத்தை கொடுத்தாதான் ஒரு சாவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் 9 மனைவிமார்கள் அவர்களோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஒருவரின் வீட்டில் கூட ஒரு சாவு அளவுக்கு கூடிய தானியமோ பயிர்களோ நான் பார்க்கவில்லை. இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் வச்சிருக்கிறானா? கொஞ்சம் உள்ளத்தோடு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மள அல்லாஹ் இந்த நபியை விட ரொம்ப கீழே கொண்டு போயிட்டானா? சிந்திக்கணும். சைத்தான் போடுகிற வலையில் விழுந்து அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்துடக் கூடாது. ஒரு சகோதரர் கூட எனக்கு ஒரு காணொலியை பகிர்ந்துகிட்டார். இன்னைக்கு இதை நீங்க பேசுங்க, இதை பாருங்கன்னாரு. நானும் அதில் பார்த்தேன். ஒரு பெரிய பாடத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதில் கொடுத்தான். எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி தான். என்ன பண்றாரு, ஒரு வயதானவர், அவருக்கு 65 வயசு, முகமது காசிம், முகமது அசீம் சொல்றாரு பேர். அவர்கிட்ட போய் நான் உங்கள்ட்ட சில கேள்வி கேட்பேன், பதில் சொன்னீங்கன்னா பரிசு உண்டு அப்படிங்கிறார். அவரு அப்படிலாம் எனக்கு கேள்வி பதிலாம் தெரியாதுங்க அப்படிங்கிறார். உடனே அந்த கேள்வி கேட்ட அந்த மனிதன் சொல்லுகிறார், ரொம்ப இலகுவான கேள்விதான், நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க. அப்படியா, கேளுங்களேன். உடனே தலைப்பாகையை காட்டி இது என்ன அப்படின்னு கேட்கிறார். இவரு இது தலைப்பாகை அப்படின்னு ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பர் அப்படின்றாரு. உடனே அவர் சிரிக்கிறாரு. இது ஒரு கேள்வி, அதுல ஆமாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு 3000 தினார் இருந்தாங்க அப்படி கேள்வி கொடுக்கிறார். கையிலே வாங்கி விட்டார். நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாமும் சம்பாதிக்கின்றோம், நாமும் நமது கரங்களில் பொருளாதாரத்தை தொடுகின்றோம். அந்த பொருளாதாரத்தை வீட்டுக்கு எடுத்து செல்கிறோம். அந்த பொருளாதாரத்தை நமக்கான தேவைகளை நாம் செலவிடுகின்றோம். அந்த பொருளாதாரத்தை வாங்கிய அந்த பெரியவர் அப்படியே பார்த்து விட்டு அவர் கேட்கிறார், இந்த பதிலுக்கு எப்படி இவ்வளவு காசு? இல்ல இல்ல, இது காசு உங்களுக்கு தான், பரிசு கொடுத்தா நாங்க கொடுத்துருவோம், என்ன பிடிங்கிறார். அவர் கேட்ட ஒரு வார்த்தை தான், இது ஹலாலா? நான் சொன்ன இந்த ஒற்றை பதிலுக்கு நீங்க இதை கொடுத்துருக்கிறீங்களே, இந்த 3000 ரூபாங்கிறதுலாம் இப்படி கிடைக்கவே கிடைக்காது, இது எப்படி நீங்க ஹலால்னு சொல்றீங்க? அவரு சொல்றாரு, அவருக்கு அழுக வந்துருச்சு. இவரை பார்த்துட்டு, என்னங்க இப்படி நீங்க ஒரு மாதிரி அழுகிறீங்க, எங்க அழ வைக்கிறீங்க? முதல்ல சிரிச்சீங்களே, இப்ப சிரிங்க, இது ஹலால் தான், எங்க வருமானம் தான், இப்படி நாங்க கொடுக்கிறோம், இது ஹராமா நாங்க கொடுக்கலங்கிறாரு. அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, இவ்வளவு எல்லாம் எப்படி முடியும்? நானே ஒரு 5 தினாரை வச்சுக்கிட்டு என் பசி தேவைக்கு உணவு வாங்கலான்னு போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு 3000 ரூபாய் வந்துச்சுன்னா அது ஹலாலா இருக்குமா? சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்கிறது. ஒருவேளை மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த 3000 தினார் வந்தது அது ஹலாலா ஹராமா என்று கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்?
மீண்டும் அவங்க சொல்றாங்க அழுதுகிட்ட, இல்லைங்க நீங்க பயப்படாதீங்க, அல்லாஹ் மீது ஆணையாக இது ஹலால் தான், நாங்க சம்பாதிச்சது, இது மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொன்னா அவங்க நாங்க கொடுப்போம் அப்படின்னு மீண்டும் கையில ஒப்படைக்கிறார். வாங்கி அவருக்கு திருப்தி அடையவே இல்லை. திரும்ப கொண்டு போறாரு, இல்ல நீங்க வாங்கிருங்களேன், எனக்கு இது எப்படி திடீர்னு நான் பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறேன், எனக்கே அடுத்த வேற உணவு என்னன்னு தெரியாது, திடீர்னு 3000 ரூபாய் வந்துச்சுன்னா நான் யோசிக்க வேணாமா, இது கண்டிப்பா ஹலாலா ஹராமான்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. இறுதியில வலுக்கட்டாயமா ஹலால் தான் கொடுத்துடுறாங்க. அவருடைய உள்ளத்தை நம்ம இங்க யோசிச்சு பார்க்கணும். நாம சம்பாதிக்கிற ஒற்றை ரூபாயாக இருந்தாலும் அது ஹலாலா ஹராமான்னு எத்தனை நபர்கள் நம்ம யோசிச்சிருப்போம். திடீர்னு ஒரு பணம் வருதுன்னா இதை கொண்டு இங்கே கடன் அடைக்கிறது, அதை கொண்டு இங்கே அடைக்கிறது, அதுதானே நம்முடைய கவனம் முழுக்க இருக்கிறது. எத்தனை நபர்கள், நான் உட்பட, இது ஹலாலா இருக்குமா, நம்ம சொன்ன மாதிரி என்ன கொட்டேஷன் கொடுத்தோமோ, என்ன நம்ம சொன்னோமோ அந்த பொருள் எல்லாம் போட்டோமா, அல்லது ஏதாவது 1 ரூபா 2 ரூபா கூட போட்டு, அல்லது பொய் சொல்லி பொய் கதை காட்டிட்டோமா அப்படின்னு சிந்திச்சோமா என்று பார்த்தால் ரொம்ப குறைவு. ஆகையினால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அழியக்கூடியது. நமக்கு ஏற்பட்டிருக்கிற வறுமையினால் தயவு செய்து தளர்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வெற்றி பெற்றோர் சொர்க்கவாதிகளுக்கு உங்களுக்கு இறைவன் பொறுத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்கும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் அதே அல்-பக்ராவுல, அவங்க யார் தெரியுமா, அவர்கள் யார் என்றால் செல்வத்திலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். ஆல்ரெடி வறுமை நம்ம புலம்பிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அந்த அடியார்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா, செல்வம் இருந்தாலும் சரி, செல்வமே இல்லாம வறுமையில இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையிலையா இருக்கிறத எடுத்து கொடுத்துருவாங்க, எடுத்து போங்கப்பா. அல்லாஹ் தனது திருமலையிலே சொல்ல நபிகளா சொன்னார்கள், அன்ஃபிகு இப்னு ஆதமுடைய மகனை நீ செலவு பண்ணுப்பா, இன்ஃபிகு அழைக்க உனக்கு அல்லாஹ் செலவு பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை மூமின்களுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கும். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பதிவை அதிகப்படுத்த வேண்டும். ஒருபோதும் நாம் இந்த உலக மோகத்திலே விழுந்துவிடக் கூடாது. நமக்கு வறுமை வருதுன்னு வைங்களேன், நம்ம உடனே சொல்லணும், நாங்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள். இந்த வறுமை, இந்த சோதனை, இந்த இழப்பு, இந்த கஷ்டம் அவன் கொடுத்தது என்று முழுவதுமாக அல்லாஹ்வை சார்ந்திருவோம். திருக்குர்ஆனிலே இறைவன் பேசுகிறான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியார்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று கேட்கிறான். போதும் என்கிற மனநிலையோடு வாழ்ந்து மரணிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.